ஒரு பெண்ணாக சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியம் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறீங்க மக்கள் எல்லாரும்? வாழ்க்கையில் எந்த ஒரு பெண் பொருளாதார பலத்துடன் இருக்கிறாளோ அவள் வன்முறையிலிருந்து, குடும்ப வன்முறையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாள். பணம் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு மரியாதை வரும். அந்த பணத்தை கொடுக்காம நம்மக்கிட்ட சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஆளுமை பெண்களுக்கு வரணும். பெண் சுதந்திரம் என்பது சம்பாதிப்பதல்ல, சம்பாதிப்பதை சேர்த்து வைப்பதும், சேர்த்து வைப்பதை நம்முடைய திட்டத்தின்படி செலவழிப்பதும். இதை இரண்டு சுதந்திரம் நமக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். பல நேரங்களில் நான் அதை பார்த்துருக்கிறேன். சில்லறை கிடைச்சிருங்க, மொத்தமாக பணம் கிடைக்காது. அதனால் மொத்தமாக பணத்தை டக்குன்னு எடுத்து எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. லைஃப் டைமுக்கு உங்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு 50 வருடத்திற்கு பிறகு, உங்களுக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இல்லாமல் நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் சேமிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மாதம் ஒரு தொகையை எடுத்து உங்களுடைய வருங்காலத்திற்காக, எப்படி பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக நாம் சேர்க்கிறோமோ, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய முதுமைக்காக சேர்த்து வைத்திருப்பது அவர்களுடைய கடமையாக இன்றைய காலத்தில் நான் கருதுகிறேன். அதனால் சேமிப்பை மிக கவனத்துடனும் அறிவார்ந்த வழிகாட்டுதலுடனும் அந்த சேமிப்பை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும்.